Heavenly Father, we want to give thanks to you for this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். And we give thanks to you for this week that we have a youth conference in this land. ஆண்டவரே, இந்த எங்களுடைய பூமியிலே இந்த வாலிபர் கூட்டங்களே இந்த வாரங்களில் நடத்த உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். May your mighty words release. May your spirit at works among the people. உங்களுடைய வல்லமையுள்ள காரியங்கள் வெளிப்படட்டும். ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. And this morning, I want to share with you a message. It's called A Quiver and the Sharpened Arrows. இந்த காலை வேளையில நான் உங்கள் மத்தியிலே செய்ய போகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், அந்த அம்பார துணியும் அதில் இருக்கிறதான அந்த கூர்மையான அம்பும். We like to see arrow flying, but before arrows can fly and aim at the enemy, shooting the targets, there is a whole process. அதாவது ஒரு அம்பு போய் அந்த குறிப்பிட்ட பகுதியை தாக்க வேண்டுமானால், அடிக்க வேண்டுமானால், அந்த சரியான இலக்கை நோக்கி போய் அது சேர வேண்டுமானால், அதற்கு முன்பாக பல ஆயத்தங்கள் செய்த பிறகே தான் அந்த காரியம் போய் அப்படியாக அங்கு முடிவடையும். We wish we are the arrow, we can shoot the enemy, but God has something greater than this. He makes you an arrow and he makes you a quiver that can contain many arrows. அதாவது நாம் அந்த அம்பா இருந்தால் நன்றாக இருக்கும். தேவன் நம்மை அம்பாகவும் பயன்படுத்துகிறார். அதே அம்பாக மாத்திரமல்ல, அந்த அம்பார துணியாகவும் அந்த அம்பை வைத்துக் கொள்ளுகிற அந்த ஸ்தலமாகவும் தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். You are pastors. You are an arrow that shoots by your former leaders. அதாவது நீங்கள் ஒரு அம்பாகம் மாத்திரமல்ல, அந்த மற்ற தலைவர்களை உருவாக்கக்கூடியதான அம்புகளை உருவாக்கக்கூடியவர்களாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். But now you need to be a quiver to prepare more arrows for your next journey. அது மாத்திரமல்ல, வருங்கால சந்ததிக்கு இந்த அம்பார துணியாக அந்த அம்பை வைக்கிற இடமாகவும் நீங்கள் அம்பை உருவாக்குகிறவர்களாகவும் நீங்கள் காணப்பட வேண்டும். There's one time when I was visiting the land in India. I still remember Pastor Jesus Ratinam share about they run children's ministry and have the needs even on like buying tidbits gifts for the children. அதாவது இந்திய தேசத்துல நாங்கள் ஊழியம் செய்தபோது பாஸ்டர் இயேசுரத்னம் அவர்களுடைய அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யும்போது அவர்கள் சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு கிஃப்ட்டுகளும் மற்ற காரியங்களை கொடுத்து அந்த ஊழியத்தை நடப்பிக்கிற அந்த இடத்திற்கு போகும்போது ஒரு காரியத்தை என்னால் மறக்க முடியாத காரியம் நடந்தது. I even received a far away nearby India country that spread the news that they need some fund to prepare Christmas gift for the children. அதாவது அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில அவர்களுக்கு அந்த கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை கொடுக்க வேண்டும், மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில you see, you may think that the little gifts is not, significant. பாருங்க, அந்த நேரத்துல கொடுக்கிற அந்த சிறிய அந்த வெகுமதியானது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த காரியமா இல்லாவிட்டாலும் கூட, No, I'm here. It is very significant. In fact, these things is already enter into my heart. I've been thinking about these matters many days, many months. அதாவது அந்த சிறு கிஃப்டை கொடுத்து அவர்களை வரவைப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாய் தான் நான் பார்த்தேன். ஏனென்றால் அதை குறித்து பல நாட்கள் இப்படியாக சிந்தித்தேன். For the next generations, we must invest. For the next generations, we must really get ready right now. அதாவது அடுத்த சந்ததி உருவாக்குவதற்கு நாம் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக பணத்தை செலவழிக்க வேண்டும். அதற்கான காரியங்களை நாம் முன்னாயத்தமாக செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். And I believe that what we are doing today for the youth conference, I believe that it is, we pray that God will move mightily in this whole week. அதாவது இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிறதான இந்த வாலிப கூட்டங்கள் மூலமாக கர்த்தர் வல்லமையான காரியத்தின் மூலமாக செயல்பட வேண்டுமாய் நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். The message today I will briefly share, but it has to do with affirming and supporting the next generation. இன்றைக்கு சுருக்கமாக இந்த தலைப்பின் அடிப்படையிலே நான் பேசப் போகிறேன். அதாவது வருங்கால சந்ததியை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, without nurturing the spiritual offspring, our spiritual sons and daughters, and we will never see
a releasing of kingdom's warrior into the battlefield. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய சந்ததிகளாகிய அந்த பிள்ளைகளை நாம் சரியான விதத்திலே பேணி காக்காவிட்டால், அவர்களை ராஜ்யத்தின் வீரர்களாக நாம் அவர்களை விடுவிக்கவே முடியாது. Your calling is not just to pamper your members, let them feel care, let them read some Bible, but your job is to nurturing spiritual offspring. One day they'll rise up like leaders. அதாவது உங்களுடைய சபை மக்களை மாத்திரம் நீங்கள் பேணி காத்து அவர்களுக்கு வழி நடத்துவது மாத்திரமல்ல, உங்களுடைய வருங்கால சந்ததியாக பிள்ளைகளை நீங்கள் பேணி காத்து வளர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வருங்காலத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தி உருவாக்குகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். You see, I was going to read a few passage, only 5 passage, basically 5 verses. I really want to, establish this foundation of teaching. இந்த சத்தியத்திற்கு அடிப்படையாக இந்த வேத வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். Okay, in Psalms 127 verse 3, 5. சங்கீதம் 127 இங்கு தமிழில் 4 6 வரைக்கும். Here says, behold, children are inheritance from the Lord, the fruit of the womb a reward. Like arrows in the hands of a warrior are the children of one's youth. Blessed is the man who fill his quiver with them, and he shall not be put to shame when he speaks with his enemies in the gate. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமிக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள். See, here says that our children are inheritance given by God. இங்கு சொல்லப்படுகிறது வசனத்திலே பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று. And second verse says that they are like arrows in the hands of a warrior. அடுத்த வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், வாலவதியின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று. Pastor, your victory is not about how great the numbers of members you have, but how many warriors that you are in your camp. போதகர்களே, உங்களுடைய ஊழியத்தின் வெற்றி உங்களுடைய சபையில் எத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கின்படி அல்ல, நீங்கள் எத்தனை போர் வீரர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் தான் உங்களுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. If we are willing to be trained, we will be an arrow in God's hand. அதாவது நாம் அந்த ஆயத்தத்திற்கு நம்ம கொடுக்கும்போது நாம் தேவனுடைய கையில் உள்ள கூர்மையான அம்பாய் காணப்படுவோம். If our children willing to be trained, then they will be arrows in our hand. அதே போல நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற கூர்மையான அம்பாக இருக்க வேண்டுமானால் அவர்களும் தங்களை பயிற்சிக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And there will be a time when the enemy comes in front of our gates. அதாவது நமக்கு முன்பாக அந்த எதிரியானவன் சத்ரு தாக்குதலை நடத்த நமக்கு முன் வரும்போது, whether you have that courage, you have that confidence, or you don't have, you feel ashamed. It depends on what you do right now. அதாவது அந்த எதிரியை நீங்கள் சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா ஆயத்தமா இல்லையா என்பதை குறிப்பது இப்போது உங்களுடைய ஆயத்தத்தின் அடிப்படையிலே தான் அவைகள் காணப்படும். And then the next verse is in Isaiah 49 verse 1 and 1 verse 2. ஏசாயா 49 அதிகாரம் 1-2 வசனங்களில் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். It says, listen to me, O coastland, and give attention, you people from afar. The Lord called me from the womb, from the body of my mother. He named my name, and he made my mouth like a sharp sword. In the shadow of his hand, he hid me, and he made me a polished arrow. In his quiver, he hid me away. ஏசாயா 49:1-2 தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனிங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். And here we see that God called everyone by name. He named us. Before you come to this world, he knows your name and he names you. இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே அவர் நம்முடைய பெயரை அறிந்திருக்கார், நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Ismael was named by the angel,
And the Isaac is named by the Lord. Even Jesus was named by an angel. பாருங்க, ஏசா என்ற பெயரும் தேவதூதலால் கொடுக்கப்பட்டது. இயேசு என்ற பெயரும் தேவதூதலால் கொடுக்கப்பட்டது. இப்படியாக தேவதூதலால் கொடுக்கப்பட்ட பெயர்களாய் காணப்படுகிறது. Before they even has conceived in the womb, their name has already been given. அதாவது தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னாவே அந்த பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Everyone's is the same. You are named by God and he knows why you come to this world. உங்களுடைய பெயர் ஏற்கனவே தேவனுக்கு தெரியும். எதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதும் தேவனுக்கு தெரியும். இது ஒருத்தருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இது பொருந்துகிறதாய் காணப்படுகிறது. But the Bible says that he polished us. He polished this arrow and he hide us for the very moment we are to show in the world. அதாவது வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் கூர்மையான பட்டயமாக்கி இந்த உலகத்திற்கு நம்மை திலக்கமான ஒரு அம்பாக அவர் காண்பிக்க விரும்புகிறார். So as a children, they are arrows of God and they are the glory of their parents. அதாவது பிள்ளைகள் தேவனுடைய கையிலே ஒரு அம்பார, அந்த கூர்மையான அம்பும் பெற்றோர்களுக்கு மகிமையுமாய் காணப்படுகிறார்கள். And they need to be sharpened in advance for the battlefield. அதாவது யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக அவர்கள் கூர்மையான அம்பாக அவர்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். So training our younger generation, it has to be advanced. It's not the moment you have needs. You have to train them before the needs arise. ஏதோ ஒரு தேவை வரும்போது மாத்திரமல்ல, அந்த தேவை வருவதற்கு முன்பாகவே வாலிப பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை கூர்மையான அம்பாக நாம் ஆயத்தப்படுத்தி வைத்து அந்த பயிற்சிக்குட்படுத்த வேண்டி ஆயத்தமாய் வைக்க வேண்டும். And they need to be protected by us as parents. அது மாத்திரமல்ல, அவர்கள் பெற்றோர்களாகிய நம்மாலே பாதுகாக்கப்பட வேண்டியவர்களாயும் காணப்படுகிறார்கள். And one day they will need to be aimed and sent out against the enemy. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த எதிரியை குறிப்பிட்டு தாக்குவதற்கு அவர்கள் அனுப்பப்பட வேண்டும். As parents, we are the quiver of our children. விசேஷமாக பெற்றோர்களாகிய நாம் எப்படியா இருக்கிறோம் என்றால், அந்த அம்பார துணியாய், அதாவது அம்பு வைக்கிற அந்த இடமாக தான் நாம் காணப்படுகிறோம். Preparations of the arrow is all the time, but the quiver must always be there, protecting the arrow from getting rust. அதாவது இந்த அம்பானது துருப்பிடித்து போய்விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், அந்த அம்பார துணி சுத்திகரிக்கப்பட்டதாயும் பெற்றோர்களாகிய நாம் அந்த அம்பு துருப்பிடிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Anytime the enemy draw near to the city gates, we must stand in front of the enemy. We must discern and issue the right command in the right time. அதாவது அந்த பட்டண வாசலிலே அந்த எதிரியானவன் எப்போதும் தாக்குதல் நடத்த அவன் வருவதற்கு ஆயத்தமாயிருப்பான். பெற்றோர்களாகிய நாம் எந்த நிலைமையிலும் நம்முடைய பிள்ளைகள் அந்த கூர்மையான அம்பை போல ஆயத்தப்படுத்தி போய் இனிமே அந்த எதிரியை தாக்குவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். I'm going to share with you a very brief the making of an arrow so that we could learn from that as an example how we should prepare our next generation. அதாவது அந்த அம்பை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். இப்படியாக இதன் வாயிலாக நம்முடைய வருங்கால சந்ததியை எப்படி நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதின் காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். Probably it is the lesson all of us who has been busy doing the routine pastoring work had to rethink or rearrange the way we pastor our church. அதாவது போதலாகிய நாம் அநேக விதமான பிஸியாக நமக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த வேளையிலே நாம் செய்கிறதான ஊழியம் எப்படிப்பட்டது என்று மறுபடியும் மறுபரிசீலனை செய்து ஆராய்ந்து அறிந்து பார்த்து செய்வதற்கு கற்றுக்கொள்வதற்கும் இது ஏதுவாய் காணப்படும். So first thing first, we must understand every children are different. Each child has a calling from God. அதாவது முதல் காரியம் எப்போதுமே முதன்மையாக செய்யப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ஒரே போல இருப்பதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அழைப்பும் வித்தியாசமாய் காணப்படும். We always like to preach about God has a calling in your life, but we need to do a second steps to recognize, to find out what is their calling. அவர்களுடைய அழைப்பு என்ன என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து பார்த்து அதில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். So the first process required to make a completed arrow, first one is select the right wood. அதாவது ஒரு அம்பு உருவாக்கப்பட வேண்டுமானால் அதற்கு சரியான ஒரு கட்டையை நாம் தேர்வு செய்ய வேண்டும், தெரிந்தெடுக்க வேண்டும். One time I was watching a documentary video how to make a broom, a stick
room, you know. அதாவது இந்த தொடப்பம் இந்த செய்கிற இது மாரியான ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். கட்டையின் மூலமாக அதை எப்படி செய்வது என்று காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். I was so I was so angry when I watched that video. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. They throw it, basically a trunk, a big trunk, like, you know, right, half feet trunk. அதாவது ஒரு பெரிய ஒரு 1/2 அடி இருக்கும். அந்த கிளையை அப்படியாக அவர்கள் தூக்கி போடுகிறார்கள். From the half feet diameters of trunk, they mow it, they scratch it, they polish it until only left, you know, your broom is only left 2 point, like less than 1 inch diameter. So it's from this size and they make it into the small size. பாருங்க ஒரு 1/2 அடி அகலத்தில் இருக்கிறதான அந்த கிளையை நன்றாக நறுக்கி, வெட்டி, அத உரசி, தேய்ச்சு எல்லாம் பண்ணி, அது 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு அவ்வளோ சின்னதா வர வரைக்கும் அத நல்லா தேய்ச்சு பதப்படுத்துகிறதை பார்த்தேன். I feel so bad for the tree because only all I need is your 1 inch diameters straight line. பாருங்க 1 இன்ச்சு அந்த அகலம் தான் அது தேவைப்படுகிறது. ஆனால் அதுக்கு அந்த கிளைக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏனென்றால் அதை நறுக்கி, ஒடுக்கி இப்படியாக அத ஆயத்தப்படுத்தும்போது. So next time when you hold a broom, you must understand that tree suffers so much just for you to sweep the floor. பாருங்க, நீங்க ஒரு தடுப்பத்த பிடிக்கும்போதோ, அல்லது ஒரு கட்டைய பிடிக்கும்போது யோசிச்சு பாருங்க. நீங்க அத உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக அநேக பாடுகளுக்கு உட்பட்டு கடந்து போய் வந்தது தான் அந்த கட்டையோ, தடுப்புமோ, மரமாய் காணப்படுகிறது. And that wood must be strong. அந்த கட்டையானது மிகவும் பலனுள்ளதாய் காணப்பட வேண்டும். You see, there is so much required for us to be an arrow. We must be the right wood, we must be a strong wood, and we must be making keen until suitable for that purpose. பாருங்க ஒரு அம்பு அந்த கூர்மையான அம்பு ஆயத்தப்பட வேண்டுமானால், அது நல்ல கட்டியா இருக்கணும், நல்ல பலனுள்ளதாய் காணப்படணும், நீட்டா இருக்கணும், சரியாய் தேர்வு செய்யப்பட்ட ஒரு காரியமாய் காணப்பட வேண்டும். Every person has a different giftings. You are created differently. பாருங்க ஒவ்வொருவரும் வித்தியாசமான வரங்களினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய், தனித்துமை வாய்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். Every children has their strength. Every children has their weakness. Every children are unique. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலம் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். அவர்கள தனித்தன்மை வாய்ந்தவர்களாய் இப்படி வித்தியாசமான விதத்திலே உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Even twins are different, like Pastor Francis and Pastor Vincent. They are twins. They look alike, but they are still different, very different. பாருங்க இரட்டை பிறப்பா இருக்கிறவர்கள் கூட ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசமா இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஐயா வின்சென்ட் அவர்களும், ஐயா பிரான்சிஸ் அவர்களும் ஒரே போல காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ள பல வித்தியாசங்கள் உண்டு. Both of them are pastors, but both of them have different calling, have different thinking, have different strength. பாருங்க 2 பேருமே பாதோர்களா இருக்கிறார்கள். ஆனால் வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான ஊழியங்கள், வித்தியாசமான காரியங்களிலே யோசித்து செயல்படுகிறவர்களா இருக்கிறார்கள். What even more, we as pastors, we are all come from different factory, different mothers. We are so different. All are called pastors, but we are all different. பாருங்க நாம் கூட எல்லாரும் பாஸ்டர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் வேறு வேறு தாய்க்கு பிறந்தவர்களாயும், வித்தியாசமானவர்களாயும், வித்தியாசமான ஊழியத்தை செய்கிறவர்களாயும், பலதரப்பட்ட காரியங்களை உள்ளடக்கியவர்களாயும் நாம் காணப்படுகிறோம். So the second steps is the shaping of the chef, meaning that the wood need to trim like what I say just now, like the broom. அதாவது 2வது படி இந்த அம்பு ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த கட்டையானது ஒரு நன்றான அது உருவத்தை உருவாக்கப்படுவதற்கு அது நன்றாக செதுக்கப்பட வேண்டும். So many things need to be get rid of from our life. பாருங்க அநேக காரியங்கள் நம்மை விட்டு வெளியே போக வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. And this is called formations and growth. You need to be shaped into the right shape. நீங்கள் சரியான அந்த உருவத்தை அடைய வேண்டுமானால் அதற்கான உருவாக்கமும் வளர்ச்சியும் அதற்கான அந்த உருவமும் உங்களிலே அமைக்கப்பட வேண்டும். Basically, I'm a very quiet person in the past. கடந்த காலத்திலே நான் மிகவும் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபராய் தான் நான் காணப்பட்டேன். But because of the need of the pastoring, what makes me speak. நான் ஒரு போதகனாய் மாறின பிறகு நான் பேச வேண்டும் என்கிறதான அந்த அத்தியாவசியத்தின் அடிப்படையிலே நான் அதிகமாக பேசுகிறவனாக இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறேன்.
When I learn how to speak, when I learn how to lead, and now God must train me how to be a quiet person once again. பாருங்க, இப்போது எப்படி பேச வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், நடத்தப்பட வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் அதே அந்த தாழ்மையும், அந்த அமைதியும் காக்கிறவனாய் நான் காணப்படுகிறேன். In the past, I get angry, I will fight, I will go for my right. அதாவது கடந்த காலத்திலே இது எனக்கு தேவையானது, என்னுடைய நீதி என்று இதற்காக நான் போராடி சண்டை போட்டிருக்கிறேன் பல விஷயங்களுக்காக. But now the Lord teach me how to ignore the plan of the enemy and stay calm, stay quiet, and focus on what God is calling me to do. ஆனால் இப்போதான் அந்த எதிராளியினுடைய எல்லா சதி ஆலோசனைகளை அறிந்து கொண்டு, அதை தவிர்த்து விட்டு தேவன் எதற்காக அழைத்தாரோ அதையே நோக்கி பார்த்து நடக்கும்படி தேவன் இப்போது என்னை அப்படிப்பட்ட விதத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். The training is always ongoing. One you learn and you need to unlearn something. When you unlearn something, you need to learn something. The process is molding, like making a clay. அதாவது அந்த களிமண்ணை எப்படி உருவாக்கி நாம் அதை வணைகிறோமோ, அதே போல தான் செய்ய வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும், விட்டுவிட காரியங்களை விட்டுவிட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த தொடர்ச்சியான சுழற்சியிலே நாம் வளர்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And you know, sometimes the person who makes the arrow, he need to be very carefully observed. From this end, he watch, he have to see the dots over there without any hindrance. பாருங்க, ஒரு நபர் அந்த அ அந்த வில்லை உண்டாக்கும்போது, இந்த நேர்முனைக்கும், அந்த முனைக்கும் சரியாய் நேராய் இருக்கிறதா என்று தெளிவாய் அதை பார்க்க வேண்டியவனாய் காணப்படுகிறான். If there any curve in the arrow, that wood is not able to use. It's not ready for it to be used. பாருங்க, அந்த அம்பிலே ஏதாவது ஒரு சிறிய வளைவு இருந்தால் கூட அதை நாம் உபயோகப்படுத்த முடியாது. ஏனென்றால் அது சரியாய், நீட்டாய், நேராய் இருக்க வேண்டும். You see, the Bible says that every branch of mine, John 15 verse 2 say, that does not bear fruit, he takes away, and every branch that does bear fruit, he prunes, and that it may bear more fruit. யோவான் 15:2 இப்படியாக வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். You see, if God ever discipline you, means that he has a great hope on you. தேவன் உங்களை ஏதோ ஒழுக்கத்திற்கு நேராக நடத்தி சரி பார்க்கிறார் என்றால், தேவன் உங்கள் மூலமாக ஒழுக்கத்தை ஏற்படுத்தி பெரிய காரியத்தை செய்கிறார் என்ற அர்த்தம். If God really see that you are bearing fruit, and he will come again and again and prunes you, and so that you'll be useful, more useful in the kingdom of God. நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்தில் அதிகமாய் பலனடைந்து உபயோகப்படுத்த வேண்டுமானால், தேவன் அடிக்கடி வந்து 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 உங்களே அங்கு சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். In the age of 13, when I first stepped into a church, my pastors just teach me very well, and so-called his name is called Pastor Timothy, and he trained me, and he used 1 Timothy chapter 4 verse 12 to train me. அதாவது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும்படி, நான் 13 வயதா இருக்கும்போது என்னுடைய ஆழ்த்துக்கு போகும்போது என்னுடைய போதகர் தீமோத்தேயு அவர்கள் என்னை இப்படியாக இந்த வசனத்தின் மூலமாக என்னை பயிற்றுவித்தார். He tell me, say, Daniel, remember this verse 12. Let no one despise you for your youth, because I was 13 years old only. Then he said, but set the believers an example in spirit, in conduct, in love, in faith, in purity. அதாவது என்னுடைய பாஸ்டர் எனக்கு சொல்லும்போது, டேனியல், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணப்படாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி என்னை பயிற்றுவித்தார். Let me tell you, that verse impacted me, and I will understand that my life need to be an example in 5 areas: in speech, in conduct, in love, in faith, in purity. அதாவது இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்கினது. என்னவென்றால், வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற இந்த 5 விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். You know, if you're going to tell your children that you will be the example for others, and he will live like an example for others. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பீர்கள், பயிற்சிக்கும் போது அவர்கள் கண்டிப்பாகவே மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். And verse 15 says that practice this, devote yourself to them.
so that all may see your progress, all may see that you are growing. That is what we need to do. பாருங்க, இதைதான் நாம் செய்ய வேண்டும். அதைதான் வசனம் 15 இங்கு சொல்லப்படுது. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு என்று. Your Christianity, sometimes we have to be careful as a pastors. We try not to நம் just for the sake of saying things and no practicality. பாருங்க, ஏதோ ஒரு ஊழியக்காரனா இருக்கிறோம், சொல்ல வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாம் பிரசங்கித்து சொல்லுகிறவர்களாய் இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையே நடைமுறையான ஒரு அவர்களுக்கு சொல்லுகிற காரியமாய் காணப்பட வேண்டும். Always encourage them when they have progress. Always reward them when they have progress. அவர்கள் இப்படியாக முன்னேறுகிற நிலைமை பார்க்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அதிலே நிலைத்திருந்து இன்னும் அவர்கள் பரிபூரணம் அடையும்படி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Even myself, I felt that the Lord, even in my age, even after 30 years of full-time ministry, the Lord still like pruning me through different process. அதாவது நான் ஊழியத்திற்கு வந்து சுமார் 30 வருடங்களுக்கும் அதிகமாகிறது. தேவன் இன்றைய காலகட்டத்திலும் கூட என்னை பயிற்றுவித்து, என்னை ஆயத்தப்படுத்தி, என்னை சுத்திகரித்துக் கொண்டே தான் இருக்கிறார். And the Bible's in this is the verse when I go through my spine's injury, and I believe that that is what a pruning, what a wonderful process the Lord allows me to go through. அதாவது என்னுடைய அந்த ஸ்பைனல் கார்ட்ல ஏற்பட்ட அந்த பலவீனத்தின் மத்தியில நான் கடந்து போய் கொண்டிருக்கும்போது, இந்த வசனத்தின் வாயிலாக தான் தேவன் என்னை சுத்திகரித்து எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் பார்க்க முடிந்தது. And 2 Corinthians chapter 12 verse 7 says that to keep me from being too elated by the surpassing greatness of the revelation, a thorn was given me in the flesh, a messengers of Satan to harass me, to keep me from being too elated. 2 கொரிந்தியர் 12:7 வசனத்தின் அடிப்படையில், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. And I just believe that one thing that we as pastors, God always allow things to check our arrogance or check our pride. அதாவது போதலாகிய நாம், ஊழியர்களாகிய நாம் எப்போதும் நம்முடைய பெருமையின் காரியங்களை குறித்து, அந்த துன்மார்க்கமான தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை குறித்து நம்மில் நாமே நாம் ஆராய்ந்து அதை சோதித்து அறிந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். If anything happened, first thing I want to learn to give thanks, to praise the Lord, and to check our pride. I think that will keep you safe throughout this journey. என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் முதலாவதாக நான் தேவனுக்கு அதற்காக நன்றி செலுத்துவேன். 2வதாக என்னுடைய பெருமை நிமித்தம் இதானதா, என்னிலே ஏதாகிலும் ஒரு காரியம் நிமித்தம் இப்படி நடந்ததா என்று ஆராய்ந்து அறிந்து பார்ப்பேன். இது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. Don't respond in the flesh. It's very dangerous. அதாவது மாம்சத்திலே எந்த காரியத்திற்கும் நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டாம். அது ஆபத்திலே கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். And number 3 is the attaching the fletchings, means the feather. அதாவது 3வது படி அந்த கூர்மையான அம்பை உண்டாக்க வேண்டுமானால் அதிலே சொருக வேண்டியதான அந்த ரெக்கை, அந்த சிறகின் காரியங்களை நாம் சரியாக பொருத்த வேண்டும் அதிலே. You see, if even a fish, if you're going to cut the fin at his back, the fish cannot even, die or swim in the water properly. அதாவது ஒரு மீனை பிடித்து அந்த மீனுக்கு மேலே இருக்கிற அந்த செதில் போல இருக்கிற அந்த முள்ளை நீங்கள் வெட்டிவிட்டால் அதால சரியாக அங்கு தண்ணீரில் நீந்தி போக முடியாது. So what is the feather is so important for an arrow to stay straight in the air and stay balanced in the air. அதாவது ஒரு அம்பை நாம் எய்யும்போது அது அந்த காற்றில பறந்து போய் அந்த லக்கை தாக்க வேண்டுமானால் அதில் சொருகப்பட்டிருக்கிறதான அந்த ரெக்கை போன்றதான காரியங்கள் சரியா இருந்தால்தான் அது நேராக போய் லக்கை அங்கு அடிக்க முடியும். The feather represents the support and stability. அதாவது அந்த ரெக்கை எதை குறிக்கிறது என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான உதவியும் நம்பிக்கையும் திடத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. Nothing but family and church. இது எது செய்ய முடியும் என்றால் குடும்பமும் சபைதான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட உதவியை செய்ய முடியும். Our spiritual children, even ourselves, we cannot run without family, proper family. We cannot run without proper church covering.
அதாவது அது நாமாக இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும், வருகிற சந்ததியா இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பும், சபையினுடைய இந்த ஒத்துழைப்பின் காரியங்கள் இல்லாவிட்டால் நாம் எதையும் செய்ய முடியாது. A lot of people who are wandering from one church to one church, they are arrogant. They think that they are good enough. Without church covering, they can be their own. They are not accomplish anything. பாருங்க, ஒரு சிலர் இப்படியாக இருக்கிறார்கள். அநேகர் இந்த சபையிலேருந்து அங்க போறது, அந்த சபையிலேருந்து இங்க போறது, தங்களுடைய அந்த கர்வத்தின் நிமித்தமாக, நாங்கள் சபை இல்லாமல் கூட வாழ முடியும், எங்களால் இப்படியே ஜீவிக்க முடியும் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாய் அநேகர் காணப்படுகிறார்கள். Because they cannot tell you what is their aim, because they are flying everywhere in the air. பாருங்க, அவர்களுக்கு இதுதான் என்னுடைய இலக்கு என்று சரியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் காற்றிலே பறப்பது போல அங்கும் இங்கும் அவர்கள் பறந்து கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். They cannot finish their job because they are not stable. பாருங்க, அவங்களுடைய வேலையை அவர்களால செய்து முடிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு நிலையான தன்மையிலே அவர்கள் இல்லாதது நிமித்தம் அதை அவர்களால செய்ய முடியாமல் போய்விடுகிறது. So this is something that we really must allow God help us to be part of the big family of God. ஆகவே நாம் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு பங்குள்ளவர்களா இருக்கும்படி நம்மை நாம் அனுமதித்துக் கொள்ள வேண்டும். அப்போது தேவன் நம்மிலே கிரியை செய்வதற்கு அது ஏதுவாய் காணப்படும். And Paul says that you know what I teach you, and Paul say to Timothy says you know where you are learning from. இங்கு 2 தீமோத்தேயு 3:6 இப்படியாக நீ என்ன செய்ய வேண்டும் அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு 2 தீமோத்தேயு 3:10 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். When you are in confused, go back to your teacher, think where you learned, and don't be confused by other things in the world. அதாவது எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் குழப்பம் அடையும் போது, அந்த காரியத்திற்கு போய் எதிலே நீங்கள் குழப்பம் அடைந்தீர்கள், நீங்கள் கற்றுக்கொண்டவர்களிடத்திலே போய் அதனுடைய காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. The next one is forming the arrowhead. Meaning the arrowhead is the most crucial part. You must have this arrowhead, then you have direction and you have purpose. அது அடுத்த ஒரு பகுதி என்னவென்றால், அந்த அம்பின் அந்த முனைப்பகுதி, தலைப்பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஏனென்றால், அதுதான் போய் அந்த லக்கை தாக்கக்கூடியதா இருக்கிறபடினாலே, சரியான திசையிலே, சரியான விதத்திலே அது பொருத்தப்பட வேண்டும். If you're going to tell your member says your aim is go heaven, so keep your faith properly, don't lose your faith, otherwise you have no salvation. Then their aim is only go to heaven. பாருங்க, உங்க விசுவாசிகளை பார்த்து உங்களுடைய இலக்கு என்னென்றால், நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும், ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அவர்களுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னா, பரலோகத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுதான் அவர்களுடைய இலக்காய் காணப்படும். If you're going to tell them you are going to save more souls, or one day in heaven you have all the rewards in heaven, and they will go and reach out for souls. பாருங்க, நீங்கள் ஒரு நாள் அங்க பரலோகத்துக்கு போகும்போது, நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்களுக்காக உங்களுக்கு அநேக வெகுமதிகள் கொடுக்க வேண்டும். அநேக ஆத்துமாக்கள் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஆத்துமாக்கள் சம்பாதிப்பதிலே அவர்களுடைய கவனம் செல்லும். If you're going to say that if your life is to serve God with all your heart, all your life, and they will focus that in their life. நீங்கள் உங்கள் விசுவாசிகளை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில முழு இதயத்தோட, பலத்தோட நீ அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, அவர்கள் அதையே இலக்காக வைத்து ஊழியம் செய்வதற்காக பிரயத்தனம் செய்வார்கள். What type of the arrowhead you put on this arrow will determine how far they can go and what are the aim they will reach. பாருங்க, அந்த அம்பின் நுனியில அந்த தலைப்பகுதியிலே எப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பொறுத்துகிறீர்களோ, அதுதான் போய் லக்கை நோக்கி அடிக்கிறதாயும், அந்த லக்கை போய் சேருகிறதாயும் காணப்படும். ஆகவே அந்த தலை போன்ற காணப்படுகிற காரியத்தை செய்ய வேண்டியது, அவர்களை வழிநடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பா இருக்கிறது. I love you to preach theology, salvation and all sort of things. Those are good. Those are great. பாருங்க, இறையியல் கருத்துக்கள், ரட்சிப்பு, இப்படி இறையியல் தலைப்புகளை பேசுவதிலே நான் உற்சாகப்படுகிறேன். அதை நீங்கள் போதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். But don't forget to preach what is the purpose of their life on this earth. ஆனாலும் கூட விசுவாசிகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டார்களோ, அந்த நோக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது அதை காட்டிலும் மிகவும் அவசியமான காரியமாய் காணப்படுகிறது. Members without purpose, they are not going anywhere. நோக்கமில்லாத விசுவாசிகள் வாழ்க்கையில எதையும் போய் சாதிக்காதவர்களாய் தான் அவர்கள் காணப்படுவார்கள். Apostle Paul showed a very good example. He say, I count everything as loss
because of the surpassing worth of knowing Christ Jesus, my Lord. அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன் என்று இங்கு பிலிப்பியர் 3:8 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். But in verse 13 and 14, he says that he forgetting what lies behind and straining forward for what lies ahead. அதாவது அதில அந்த வசனத்தில 13, 14 வசனத்தை நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும்போது, அது என்ன செய்ய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட காரியங்களே அது அங்கு போதிக்கிறதாய் காணப்படுகிறது. எதை விட்டுவிட வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை முன்னானவை மறந்து எதை நாட வேண்டும் என்று அது போதிக்கிறதாய் காணப்படுகிறது. Pastors, many times we tell them the world is not worthy for you to live for, must live for Jesus Christ. அநேக நேரத்தில போதகர்கள் விசுவாசிகள் பார்த்து, நாம் வாழுகிறதற்கு இந்த உலகம் தகுதியானதல்ல, இந்த உலகத்திலே தகுதியானதும் இல்ல, இயேசுக்காக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். But we fail to tell them how to live for Jesus Christ. What is the aim when we say we live for Jesus Christ? இயேசு கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துக்காக எப்படி வாழ வேண்டும் என்று நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Therefore, verse 14 of Philippians chapter 3 says that I press on towards the goal of the prize of the upward call of God in Jesus Christ. அதாவது 14வது வசனம் இப்படியாக அந்த நோக்கத்தை சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று. So I want to pray that we always tell them how to live today's life. ஆகவே இன்றைய நாளிலே வாழுகிறதான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நாம் விசுவாசிகளுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Number 5, sharpening the teeth. 5வது காரியம் அந்த முனைப்பகுதியை நாம் நன்றாக கூர்மையாக்குவது. We need to be effective. We need to be finely sharpened so that we can penetrate the target. அதாவது நாம் நன்றாக கூர்மையாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கும்போது தான் அந்த டார்கெட்டோ அதை போய் சரியான விதத்தில் அது குத்த முடியும், தாக்க முடியும். You see, this is something that's so powerful. It is called spiritual preparation. ஆகவேதான் இது ஒரு வல்லமுள்ள காரியமாய் காணப்படுகிறது. இதை நாம் ஆவிக்குரிய ஆயத்தம் என்று சொல்லலாம். Do our very best to sharpen our spiritual senses. பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய புலன்களை கூர்மையாக்க வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. First things, don't be a child in our thinking. நம்முடைய சிந்தனைகளே நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. But be matured in our thinking. ஆனால் நம்முடைய யோசனைகளும் சிந்தனைகளும் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். You see, sharpens a person is not only just able to pray, able to read, able to speak. அதாவது அந்த கூர்மையாக்குவது என்றால் வெறும் ஜெபிப்பது, படிப்பது, சொல்லிக் கொடுப்பது என்ற அந்த காரியங்கள் மாத்திரமல்ல. After hearing a pastor preaching for 20 years, I believe that anyone can preach very well. பாருங்க, ஒரு விசுவாசி ஒரு போதகர் 20 வருஷம் பிரசங்கத்தை கேட்டால் அவரு கூட தன்னாலே ஒரு பிரசங்கத்தை செய்ய முடியும். But the problem is always those people who speak, they are thinking that is still a children. பாருங்க, அப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இன்னும் அவருடைய சிந்தனையிலே குழந்தைகளாய் தான் காணப்படுகிறார்கள். But what we need to be, we must have all discernment, knowledge and all discernment. ஆனால் நமக்கு தேவையானது என்னவென்றால் அந்த அறிவும் அந்த பகுத்தறியத்தக்கதான ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். How to recognize a US dollar or even like China yen? You know, the bank will have something like highlighter, a marker. If the marker can make a yellow line on that currency notes, it means that this money is a fake one. பாருங்க, ஒரு எண்ணோ அல்லது டாலரோ எப்படி அது உண்மையானது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த நோட்டின் மேல அந்த மஞ்சள் நிறத்தில் ஒரு கோடு போடப்பட்டிருக்கும். அப்படியான மஞ்சள் நிற கோடு இருந்தால் அது உண்மையான கரன்சி அல்ல, அது டூப்ளிகேட் என்பதை நாம் அதன் வாயிலாக நாம் கண்டுகொள்ள முடியும். You see, one time I went to a Bank of China. I tried to put in this China yen. அதாவது அந்த சைனா பேங்க்ல போயிட்டு அந்த சைனா yen அந்த சைனா கரன்சி நான் எடுக்கிறதற்காக கடந்து போனேன். They took out a very special pen, exactly like what in the picture. They just draw a line on the currency note. If ever they can draw a line on that currency notes, that money is a counterfeit money.
பாருங்க அந்த நோட்டிலே இப்படியாக ஒரு மஞ்சள் நிற கோடு நான் போட்டுவிட்டேன். அப்படியாக ஒரு மஞ்சள் நிற கோடு அந்த கரன்சி மேல போட்டுவிட்டால், அது உபயோகப்படுத்தப்பட முடியாது. அது ஃபேக் கரன்சி என்று சொல்லப்படும். What is a matured person? A matured person not only just matured, the matured person must has discernment. What is right, what is wrong. பாருங்க முதிர்ச்சி அடைந்த நபராய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட நபராய் அவர் இருக்க வேண்டுமானால், காரியங்களை பகுத்தறிகிறவராய் அவர் காணப்பட வேண்டும். Last one is placing the arrow in the quiver. அதாவது கடைசியான காரியம், அந்த அம்பை அந்த அம்பார தூணியாகிய அந்த அம்பை வைக்கிறதான இடம். You must make sure that your children trust you and must make sure you trust your children. அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்ப வேண்டும். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை நம்ப வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிறதான அந்த சம்பந்தத்தை குறிக்கிறது. Holding them, protecting them, prepare them for the very purpose God has called them for. அவங்க எந்த நோக்கத்திற்காக தேவன் அவர்களை உருவாக்கினார்களோ, அந்த நோக்கத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும்படி அவர்களை பாதுகாக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். அவர்களை அதற்கேற்ற வழியிலே நாம் நடத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Even Paul and Barnabas was sent by the apostolic team in the church of Antioch. அந்தியோகியாவில போய் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க போய் கர்த்தருடைய அங்க ஊழியம் செய்கிற வேளையில எப்படிப்பட்ட காரியம் நடந்தது? I pray that we will understand the standing of the people is very powerful in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே ஜனங்களுக்கு முன்பாக நிற்பது என்பது மிக முக்கியத்துவம் வந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. The last thing I want to share is quiver must protect the arrows. Don't provoke our children, our younger generations, anger. அதாவது அந்த அம்பார துணியாகிய பெற்றோர்களாகிய நாம் அந்த அம்புகளாகிய பிள்ளைகளுக்கு எப்போதும் நாம் கோபம் மூட்டாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Yes, you are spiritual father, you are spiritual mother, but don't speak harsh to them. Don't provoke their anger, but discipline them, give instruction to them according to the word of God. அதாவது நாம் அவர்களை எந்த விதத்திலும் கோபப்படுத்தக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக இருந்து. So let's us affirming and supporting our next generation like a quiver and a sharpened arrow. அதாவது வருங்கால சந்ததியினராகிய பிள்ளைகளை வாலிபர்களை அவர்களை பலப்படுத்தி ஊக்கப்படுத்தி திடப்படுத்துகிறவர்களா இருப்போம். எப்படி அந்த அம்பானது அந்த அம்பார துணியில இருக்கிறதைப் போல நாமும் அவர்களை நாம் பேணி காத்து ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். And let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, thanks to you that you give us children as our inheritance. ஆண்டவரே, எங்களுக்கு சந்ததிகளாக நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We like to be the steward of our children, our next generation. வருங்கால சந்ததிக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தி உருவாக்குகிறதான அந்த வழி நடத்துகிற பொறுப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். But we desire even more. We want to see them as a sharpened arrow. We want to see them, we ourselves, like a quiver that protecting them. ஆண்டவரே, அந்த அம்பார துணியிலே இருக்கிறதான கூர்மையான அம்புகளாக்கப்பட அவர்களை ஆயத்தமாக்கப்பட விரும்புகிறோம். நாங்கள் அந்த அம்பார துணியைப் போல அவர்களை பாதுகாத்து ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். Now releasing, Lord, that understanding, the maturity into our life. ஆண்டவரே, அந்த புரிந்து கொள்ளவும் அந்த ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சி அடையவும் அவர்களை ஏற்ற விதத்தில் நடத்தும் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.